ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடும் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தற்போது தண்டையார்பேட்டை மண்டல அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்து வருகிறார். அந்த நேரடி காட்சிகளை பார்க்கலாம். இருக்கக்கூடிய மண்டலம் 4 இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரி பத்மஜா தேவியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து வருகிறார். மூத்த அமைச்சர்கள் தற்போது வெளியே நிற்கக்கூடிய காட்சியில் நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுகவினுடைய அவைத்தலைவர் மதுசூதன் அவர்கள் உள்ளே சென்றிருக்கிறார். அவருடன் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளரான வெற்றிவேலும் உள்ளே சென்றிருக்கிறார். அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகளும் அமைச்சர்களும் நிற்கக்கூடிய காட்சி நம்ம பார்க்க முடிகிறது. ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடக்கூடிய அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் போயஸ் இல்லத்திலிருந்து தண்டையார்பேட்டையில் இருக்கக்கூடிய மண்டலம் 4 இருக்கக்கூடிய தேர்தல் நடத்தும் அதிகாரியான பத்மஜா தேவியிடம் தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ய வரும் வழியில் அனைத்து இடங்களிலும் அதிமுக தொண்டர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்களுடைய வரவேற்பை தெரிவித்தனர். பல்வேறு இடங்களில் மேடைகள் அமைத்து வரவேற்பு கொடுத்தனர். கடந்த இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றார். 1,60,432 வாக்குகள் வித்தியாசத்தில் வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட சிபிஐ வேட்பாளரான மகேந்திரனை விட 1,60,432 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார். ஆர்கே நகர் தொகுதியில் பல்வேறு நலத்திட்டங்கள் அதிமுக சார்பாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதியில் இந்த இடத்தில் வருகை தந்து ஆர்கே நகர் தொகுதியில் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அது மட்டுமில்லாமல் அரசின் சார்பாக பல்வேறு நலத்திட்டங்களும் இங்கே மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதை அப்போது சுட்டிக்காட்டினார். மீண்டும் ஆர்கே நகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள். இன்று அவர் வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இன்று மாலை பாண்டிச்சேரியில் நடைபெறக்கூடிய பிரச்சார பொதுக்கூட்டத்திலும் பங்கேற்கிறார். தற்போது தன்னுடைய வேட்புமனுவை தாக்கல் செய்து திரும்ப வரக்கூடிய நம்ம நேரடி காட்சிகள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மூத்த அமைச்சர்கள் அவர்களுக்கு வரவேற்பு கொடுக்கின்றனர், வாழ்த்துக்கள் தெரிவிக்கின்றனர். அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தேர்தல் நடத்தும் அதிகாரி பத்மஜா தேவியிடம் வேட்புமனுவை தாக்கல் செய்த பின்னர் தற்போது திரும்பி வரக்கூடிய காட்சிகள் நம்ம பார்க்க முடிகிறது. அதிமுக தொண்டர்கள் உற்சாகத்தோடு அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கக்கூடிய காட்சிகளும் அதிமுக தொண்டர்கள் கோஷம் எழுப்பக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அதிமுகவுடைய முக்கிய நிர்வாகிகள் அமைச்சர்கள் உடனிருக்கக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் வேட்புமனுவை தாக்கல் செய்த பிறகு தற்போது அவர் காரில் ஏறி போயஸ் இல்லத்துக்கு செல்லக்கூடிய காட்சிகளும் பார்க்க முடிகிறது. தற்போது அவர் அதிமுக தொண்டர்களுக்கு தன் கைகளை உயர்த்தி வாழ்த்துக்களையும் உற்சாகத்தையும் தெரிவிக்கக்கூடிய காட்சியிலும் பார்க்க முடிகிறது. அதிமுக பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்கள் ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார். அதற்கான வேட்புமனுவை தாக்கல் செய்துள்ளார்.
தற்போது அவர்கள் உற்சாகத்தோடு அதிமுக தொண்டர்களுக்கு கைகளை அசைத்து தன்னுடைய வாழ்த்துக்களையும் வரவேற்பையும் பெற்றுக் கொள்கிறார். தற்போது அவர் காரில் ஏறி போயஸ் இல்லத்துக்கு புறப்படக்கூடிய நேரடி காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த தொகுதியை எடுத்துக்கொண்டால் 2,40,000 வாக்காளர்கள் உள்ளனர். 1,21,000 பெண் வாக்காளர்களும் 1,18,000 ஆண் வாக்காளரும் கொண்ட ஆர்கே நகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிடுகிறார் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா. இங்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளதாக அதிமுகவினருடைய கருத்தாக இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் பல்வேறு நலத்திட்டங்கள் மக்களை சென்றடைந்துள்ளதாகவும் இதனால் அதிமுக பொதுச்செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான ஜெயலலிதா அவர்களுக்கு ஆர்கே நகர் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு என்பது பிரகாசமாக உள்ளது என்பது இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்களுடைய கருத்தாக இருக்கிறது.